அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிலபஸ் அனாலிசிஸ் டெஸ்ட் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்வு எழுதின அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம தமிழ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ வந்துட்டு பார்க்க போகிறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பெற்றெடுத்த தமிழ்த்தாய் பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்தே அன்புரைவால் ஒழுங்க வைத்து உலகத்தில் தமிழுக்கு நிகரும் உண்டோ என பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, நாமக்கல் கவிஞர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ரெண்டாவது கொஸ்டின், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பயின்றால். பயின்றால் அப்படின்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேர்ச்சொல் எப்போவுமே கட்டளையாக தான் இருக்கணும். இந்த 4 ஆப்ஷனில் எது கட்டளையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, பயில் தான் கட்டளையாக இருக்கிறது. அதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல். இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, அஃது ஓர் இனிய பாடல். அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனம் வைத்தாய் புதுமை மண்ணில் மலருக்குள். இது சொற்கள் மாறி மாறி இருக்குது. அதை கரெக்டாக ஆர்டராக ஒழுங்குபடுத்தணும். ஸோ அந்த மாதிரி 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் பி, மண்ணில் புதுமை மலருக்குள் மனம் வைத்தாய். அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் என கூறும் நூல் எது? ஆப்ஷன் டி, திரிகடுகம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, திரிகடுகம். அடுத்த 6வது கொஸ்டின். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பேரும் வினையாளனையும் பேரும் முறையே. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இதில் ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, பாடல் கேட்டவர். அல் தல்லாம் வந்தால் தொழிற்பேரில் வரும். கேட்டவர் இது வினையாளனையின் பேரின் கீழே வரும். அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டானது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியதை தேர்க. இதில் எது பொருந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி, வருடம் ஆண்டு. வருடம் என்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னா ஆண்டு. அப்போ மாமூல்னா கையூட்டு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கையூட்டு இல்லை. மாமூல் அப்படின்றதுக்கான தமிழ் அர்த்தம் என்னென்னா, தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கம். அப்போ கையூட்டு அப்படின்ற தமிழ் சொல்லுக்கான பிறமொழி சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா லஞ்சம். ஆப்ஷன் சி பாருங்கள், விசா. விசாக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா நுழைவு இசைவு. அப்போ இங்கே கடவு சீட்டுன்னு இருக்குது. அந்த கடவு சீட்டுக்கான பிறமொழி சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்போர்ட். ஸோ அபிஷேகம், ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா அபிஷேகம். அபிஷேகம்னா நீராட்டு. அப்போ இங்கே குடமுழுக்குன்னு இருக்குது. இந்த குடமுழுக்கான இதுக்கான தமிழ் சொல் குடமுழுக்கு. இதுக்கான பிறமொழி சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பாபிஷேகம். இப்போ பிறமொழி சொல்லுக்கான இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இருக்குது. இதில் கிராப் அப்படின்னா செதுக்கி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, கர்சர்னா சுட்டி, ப்ரோசர்னா உளவி. இதில் ஆப்ஷன் சி கரெக்ட். கீழ்கண்டவற்றில் ஊவேசா பற்றி தவறானவற்றை தேர்ந்தெடு. இவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூஷணம், தாசினாத்திய கலாநிதி போன்ற பட்டங்களை பெற்றவர். அடுத்தது 1942ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றார். அடுத்தது இவரின் திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியிலும் ஊவேசா நூலகம் சென்னை திருவாரூரிலும் அமைந்துள்ளது. இது கரெக்ட். இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தவறு. 1942 1932 அதுதான் கரெக்ட். 1932 தான் அவர் டாக்டர் பட்டம் வாங்குறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் சரியான தொடருக்காங்க. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இதில் ஆன்சர் சரியான தொடர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஒரு தார் இருக்குது, வாழைத்தார் இருக்குது. அந்த தாரில் சீப்பாக பழங்கள் நிறையா இருக்குது.
ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? கீழ்காணும் வல்லினம் மிகா இடங்கள் குறித்த இலக்கண கூற்றில் பிழையான கூற்று. எளிவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஆமாம், மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஊறுகாய், பாய்ம்புலி இதெல்லாம் வல்லினம் மிகலை. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் மிகும். கனியை தின்றான். இந்த வேற்றுமை விரி அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐ வெளிப்பட்டு நிற்கிறது. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. அந்த ஐ வெளிப்பட்டு நிற்கும். கனியை தின்றான். ஐ மறைஞ்சு வந்தால் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அது மறையாமல் வந்தால் வேற்றுமை விரி, இரண்டாம் வேற்றுமை விரி. ஸோ 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. அதே மாதிரி உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஆமாம். அடுத்து 12வது கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராபி ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஆன்சர் ஆப்ஷன் டி. தவறான மரபு தொடரை காண்க. அவளை நினைத்து உரலை இடித்தல், ஒன்றை எண்ணி மற்றொன்றை செய்தல். ஆமாம், இது தவறில்லை, இது கரெக்டு தான். எடுப்பார் கைப்பிள்ளை, யார் சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிறது, இதுவும் கரெக்டு தான். கோயில் பெருச்சாளி, பொதுச்சொத்தை திருடி தின்பவன், இதுவும் கரெக்டு தான். மதில் மேல் பூனை, அதுதான் தவறு. ஸோ 13க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, மதில் மேல் பூனை. மதில் மேல் பூனை அப்படின்றது நிச்சயமில்லாதது, அதான் வரும். அடுத்து 14வது கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட சொல்லும் பொருளின் தவறான இணை எது? தூவி அப்படின்னா தூவி. நனந்தலை உலகம், அகன்ற உலகம். விரிச்சி அப்படின்றத பாருங்கள், விரிச்சி நற்செயல் கிடையாது, விரிச்சின்றதுக்கு நற்சொல். அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. தவறான இணை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. விரிச்சின்றது நற்சொல் வரும். அடுத்த கொஸ்டின். மரபு தொடருக்கான ஏற்ற பொருள் அறிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, பயனற்ற செயல். அப்போ சி பாருங்களேன், ஒற்றுமையின்மை. இதுக்கு என்ன மரபு தொடர் வரும்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினது போல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா ஒன்றுக்கு ஒன்று சின்னதும் பெருசுமா அங்கங்கே கிடக்கும். அப்போ ஒற்றுமையின்மை. அதுக்கடுத்து பாருங்களேன் ஆப்ஷன் டி, அறியாமை. அப்போ அறியாமைக்கு என்ன வரும்? அறியாமைக்கு என்னன்னா கிணற்று தவளை. கிணற்று தவளை எதுன்னு கேட்டிங்கன்னா அறியாமைன்னு சொல்லுவாங்க. அறியாமை இருக்கவங்கள கிணற்று தவளைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. எத்தனிக்கும், எத்தனித்தேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா முயல்றேன் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அதுக்கான எதிர்ச்சொல் முயலாமை. அப்போ 16க்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். இருபொருள் தருக. திங்கள், இது ஆப்ஷன் பார்த்தாலே ஈஸியாக போட்டுடலாம். ஆப்ஷன் சி, நிலவு, மாதம். அடுத்து. கீழ்கண்டவற்றில் எது இரு பெயரிட்டு பண்புத்தொகை அல்ல? கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது இரு பெயரிட்டு பண்புத்தொகை அல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா வகரக்கிளவி. ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள். மார்கழி, திங்கள், மல்லிகைப்பூ, சாரைப்பாம்பு. மார்கழி, திங்கள். திங்கள் அப்படின்றது மாதங்கள், அது பொதுவானது. முன்னாடி உள்ளது மார்கழி. ஸோ மாதங்களில் ஒன்று தான் மார்கழி. அப்போ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வர்றதான் இரு பெயரிட்டு பண்புத்தொகை. மல்லிகைப்பூ பாருங்கள், பூ பொது பெயர், மல்லிகை சிறப்பு பெயர். ஸோ மல்லிகைப்பூ அப்படின்றது இரு பெயரிட்டு பண்புத்தொகை. சாரப்பாம்பும் அதே மாதிரி தான். பாம்புன்றது காமனானது, பொது பெயர். அதில் ஒரு வெரைட்டி சொல்கிறது தான் சாரை. ஸோ அதுதான் சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க. சாரை பாம்பு இரு பெயரிட்டு பண்புத்தொகை. அப்போ ஆப்ஷன் சி, வகரக்கிளவி என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளவி அப்படின்றதுக்கு சொல் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது. சொல்லில் பார்த்திங்கன்னா வகரம், லகரம், இகரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகரம் அப்படின்ற சொல் அது வகரத்தை குறிக்காமல் அதில் வா அப்படின்ற எழுத்தை குறிக்கி வருது. அப்போ வகரக்கிளவி அப்படின்றது இரு பெயரிட்டு ஆகு பெயரில் வரும். ஸோ இது வகரக்கிளவி இரு பெயரிட்டு பண்புத்தொகை அல்ல. அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட்.
19 பின்வரும் தொடரில் சரியான நிறுத்தற் குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. காகத்திற்கு காது உண்டா? அதுக்கு காது கேட்குமா? அடுத்து 20வது கொஸ்டின். தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல்ல இருக்க. இணைய குற்றம் 4வது சைபர் கிரைம். இடைமுகச் செயலி 3வது இன்டர்ஃபேஸ் டூல். இசுகைனா வந்துட்டு ஸ்கைப்பு. ஆப்ஷன் 1. அருகலை அப்படின்னா ஒய்ஃபை. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. அடுத்து வழி ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக. இது மயங்கொலி. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வலி அப்படின்றது வலியால் துடிக்கிறது, துன்பம். மனசில் ரொம்ப வலி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அப்போ அந்த வலி அந்த லீ வர்றது வந்து துன்பம். அடுத்து வலி காற்று. அடுத்து வலி நெறி. ஆப்ஷன் ஏ கரெக்ட். அரிய மலர் இலக்கண குறிப்பு தருக. அரிய மலர் இலக்கண குறிப்பு தருவன்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெயரெச்சம். ஒருமை பன்மை பிழைகள் நீங்கிய தொடரை காண்க. ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எது? திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுத்தப்படுகின்றனன்னு போட்டிருக்காங்க. பயன்படுத்தப்படுகின்றதுன்னு வரணும். இன்று பேருந்துகள் ஓடாதுன்றாங்க. இன்று அது அப்படி சொல்லக்கூடாது. இன்று பேருந்துகள் ஓடா. ஓர் அணில் மரத்தில் ஏறின. அதை அப்படி சொல்லக்கூடாது. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஒருமைப்பன்மை தான் பார்க்கணும். இப்போ 4வது பார்த்தீங்கன்னா நான் வாங்கிய நூல் இது அன்று. அப்போ ஒருமைப்பன்மை நீக்கிய தொடர் வந்து ஆப்ஷன் டி தான். நான் வாங்கிய நூல் இது அன்று. அதுதான் கரெக்டான ஆன்சர். ரெஃப்ரிஜரேட்டர் இதுக்கான இந்த ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி குளிரூட்டு பெட்டி. அடுத்த கொஸ்டின். தமிழ் இயக்கம் யார்? பாரதிதாசன். கனிச்சாறு பெருஞ்சித்திரனார். மலைக்கல்லன் ராமலிங்கனார். குயில்பாட்டு பாரதி. இதுக்கு ஆப்ஷன் டி 2, 1, 4, 3. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறான இணை இது? பறவையிடம் இருப்பது இறகு, அந்த ரா தான் வரும். சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. ரத்தத்துக்கு வந்து இந்த ரூ வரும். இந்த ரூ இது வராது. இந்த ரூ வரும். மண் வேற ரூ வரும். இன்னொரு ரூ இருக்குல்ல அது வரும். மன்னரிடம் இருப்பது வாள். இது இந்த லா வராது. பள்ளிக்கு வர அந்த லா வரும். களிமண் தரையில் நெல் வளரும். அது கரெக்டு. இப்போ தவறானு கேட்டிங்கன்னா 2, 3 தவறு. ஆப்ஷன் பி 2, 3 தவறு. கீழ்கண்டவற்றில் சரியான இணையினை காண்க. மரபு சொற்கள். சிங்கம் முழங்கும் சரி. பூனை கீச்சிடும். பூனை கீச்சிடாது. பூனை சீரும். ஓகே. அடுத்து புறா குணுகும். அதுவும் கரெக்டு. வண்டு முரளும். அதுவும் கரெக்டு. அப்போ சரியான இணைன்னு கேட்டிங்கன்னா 1, 3, 4. ஆப்ஷன் சி கரெக்ட். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. இதில் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை இல்லாத வாக்கியம்னு பார்க்கும்போது வந்து 1, 3 வந்துட்டு சந்திப்பிழை வந்துட்டு இருக்காது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. அதுவும் ஆப்ஷன் 3வது பாருங்கள். முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் எனலாம். இந்த 1, 3 வந்துட்டு சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். வாக்கிய பிழை நீக்கிய தொடரை காண்க. மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர். அது குளித்தனர்னு வராது, குளித்ததுன்னு வரும். தொல்காப்பியர் எனும் இலக்கண நூல் தொன்மையானது. சரி, தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானதுன்னு சொல்கிறோம். அது எனும் சொல்லக்கூடாது, எண்ணும். தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது. அடுத்தது பாருங்கள். 6 காலிழந்த ஆண்களும் 4 கையிழந்த பெண்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அது தவறு. அது எப்படி வரும்னா 4வது பாருங்கள். காலிழந்த ஆண்கள் 6வரும் கையிழந்த பெண்கள் 4வரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அப்போ இதில் சரியானது பார்த்திங்கன்னா 2, 4. இதில் வந்து ஆப்ஷன் சொல்லும் போது 2வது தொல்காப்பியம் என்னும் வராது, என்னும் தான் கரெக்டு. தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது. ஸோ 2, 4 தான் வந்துட்டு கரெக்டு. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்தது 30. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என ஔவையார் தன்னுடைய எந்த நூலில் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ கொன்றை வேந்தான். அடுத்து 31. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க.
கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. இதுக்கு கரெக்டானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. இதில் பார்த்திங்கன்னா அலை இதுக்கு எது சரியாக இருக்குன்னா ஆப்ஷன் டி கடல். இந்த அலைக்கு வந்துட்டு பாம்பு புற்று வரும். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. கல்வி அழகு அப்படின்ற எந்த நூல் சொல்லுதா? நாலடியார் தான். இளமையில் கல் அப்படின்னு சொல்கிறது ஆத்திச்சூடி. துணையாக வருவது தூயநூல் கல்வியே திருமந்திரம். பாடற் போற்றல் கேட்டவன் நினைத்தல் தொல்காப்பியம். அப்போ 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ கரெக்ட். இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ திணைச்சோற்றை பெறுவீர். அதுதான் வந்துட்டு இத்தொடர் உணர்த்தும் பொருள். 35 பிறமொழி கலப்பற்ற தொடரை எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். 36 அடுத்த கொஸ்டின் இரு பொருள் தருக. கால் ஒரு சொல் இருக்கும். அந்த சொல்லை வந்துட்டு ஒரு சொற்றொடரில் போடும்போது ஒரு பொருளும் இன்னொரு சொற்றொடரில் போடும்போது வேற ஒரு பொருளும் தரணும். அதான் இரு பொருள் தர்றது. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா அதில் கரெக்டாக இருக்கும். கால் பங்கு பிரித்து கொடு. அந்த கால்ன்றது வேற ஒரு பொருளை தரும். ஈரம் பார்த்து கால்வை இங்கே அந்த கால்ன்றது வேற ஒரு பொருளை தரும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். வல்லினம் மிகும் மிகா தொடர்களில் பொருளிலிருந்து பொறுத்துக. அடுத்தது இதில் வந்து பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணையை பற்றி பாடியிருக்கான்னு அர்த்தம். ஆப்ஷன் 4வது. அடுத்து பாலை பாடினான் அப்படின்னா பாலை பற்றி பாடினாங்க. பால் இருக்குல்ல, பால் குடிக்கிறாங்களா, அதை பற்றி பாடுறது. அடுத்து தேரை பார்த்தான். தேரை பார்த்தான்னா தேரை அப்படின்ற ஒரு உயிரினத்தை பார்த்தான்னு அர்த்தம். தேரை பார்த்தான் அப்படின்னா தேரினை பார்த்தான். தேர் இருக்குல்ல, தேரினை பார்த்தான் வரும். அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4, 3, 1, 2. கிடைத்ததற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு எது என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? கிடைத்ததற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும் பேறு எது என வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? எதுனா ஆப்ஷன் பி பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் தான் வந்துட்டு சொல்கிறாரு. அடுத்து அகர வரிசையில் அமைந்த சொற்றொடரை காண்க. எல்லாமே ஆள ஆரம்பிச்சிருக்கு. அப்போ முதல் எழுத்து வந்துட்டு எல்லாமே சேமாக இருந்தால் அடுத்த எழுத்தை பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல், அல்லன். அடுத்து 40 கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானை இது வந்து ஒருமை பன்மை மாதிரி இருக்கும். சரியான விடை எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி யானையின் கண்கள் சிறியன. கீழ்கண்டவற்றில் பால் வழுவுமதி எது? வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. இது வந்து ஒரு பெண்பாலை கூப்பிட்றப்பெல்லாம் ஒரு ஆண்பாலை மென்ஷன் பண்ணி கூப்பிட்றது. மகளை கூப்பிட்றதுக்கு ராசாவை பயன்படுத்துகிறோம். ஸோ இது பால் வலுவமதி. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதில் பி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வலு வந்திருக்கு அப்படின்னா என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது. மாடு அப்படின்றது வந்து ஒரு அக்ரிணை. அப்போ இதில் வந்து திணை வலுவமதி வந்திருக்கு. ஆப்ஷன் சியை பாருங்கள். மாறான் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறான் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என கூறுவது. இதில் என்ன வலுவமதி வந்துன்னா இட வலுவமதி வந்திருக்கு. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். இதுவும் வந்துட்டு இட வலுவமதியின் கீழ் வரும். அடுத்தது கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க. இது வந்து நூல் ஆசிரியர் நூல். பெருஞ்சித்திரனார் மகவூஞ்சி கரெக்டு. குன்றக்குடி அடிகளார் குறட்செல்வம் கரெக்டு. டிகே சிதம்பரனார் வந்து கம்பர் கரெக்டு. பாரதிதாசன் தமிழச்சி இதுதான் தவறு. அப்போ தவறான இணை ஆப்ஷன் டி பாரதிதாசன் தமிழச்சி இல்லை, பாரதிதாசன் தமிழச்சியின் கத்தி அப்படின்ற நூலை தான் வந்துட்டு எழுதினார். அப்போ தமிழச்சி யாருன்னு கேட்டிங்கன்னா வாணிதாசன். அடுத்த கொஸ்டின் அருந்துணை என்பதை பிரித்தால் அருந்துணை ஆப்ஷன் ஏ கரெக்ட். அருமை கூட்டல் துணை. பிழையற்ற ஒருமை தொடர் எது? பிழையே இல்லாத ஒருமை தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி நான் அல்லேன். அதுதான் வந்து கரெக்டானது. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லோம்,
அல்லீர், அல்லீர் இதெல்லாம் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா பன்மையை குறிக்கிற மாதிரி இருக்கும். பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. அவருக்கு நல்லது கெட்டது தெரியாது. சும்மா பேசும்போது நம்ம சொல்லுவோம்ல, அவருக்கு நல்லது கெட்டதே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. அப்புறம் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. ஆப்ஷன் சி பாருங்கள், வறட்சி அனைத்து இடங்களிலும் பாதித்துள்ளது. மயில்கள் வெள்ளேற போல ஆடுகின்றன. ஸோ இதில் ஆப்ஷன் பினா நடக்குது, புத்தக கண்காட்சி நடக்குதுன்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கில் அந்த மாதிரி தானே சொல்லுவோம். அப்போ இப்படி பார்க்கும்போது 4 ஆப்ஷனில் பேச்சு வழக்கில் எது பொருந்ததுன்னா ஆப்ஷன் ஏ தான் பொருந்தது. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொச்சை சொற்களை திருத்தி எழுதணும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான். கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. கீழ்கண்டவற்றில் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது? ஆப்ஷன் சி திருக்காவலூர் கலம்பகம். வலுவற்ற தொடரை காண்க. வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்து வா. வெற்றிலை தோப்புள்ள தோட்டம். ஆந்தை கத்தியது, ஆந்தை அலறும். ஆப்ஷன் சி பாருங்கள், பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது, மரங்கள் வீழ்ந்தனன்னு வரும். ஆப்ஷன் டி பாருங்கள், வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது. அதுதான் கரெக்டு. வலுவில்லாத தொடர் அதுதான் வந்துட்டு கரெக்டு. ஆப்ஷன் டி கரெக்ட். எவ்வகை வாக்கியம்னா கண்டறிய. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதுக்கு ஆன்சர் வந்துட்டு செய்வினை வாக்கியம். நீங்கள் நினைக்கலாம் தன்வினை வராதா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு கரிகாலன் கல்லணை கட்டினன்ற வந்து நிறைய பேர் சேர்ந்து அந்த கல்லணையை கட்டியிருப்பாங்க. தன்வினையில் ஒரு ஆள் மட்டும் வந்து கற்றால், திருக்குறள் கற்றால் அவங்க மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தன்வினை. ஸோ இதில் பார்க்கும்போது கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னா அது வந்து செய்வினையில் வரும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். பிழை நீக்கிய தொடரை காண்க. வண்டிகள் ஓடாது, அது வண்டிகள் ஓடான்னு சொல்லணும். அப்புறம் ஆப்ஷன் பி சென்னை என்னும் நகரம். இதுதான் பிழை நீக்கிய தொடர் கரெக்ட். சென்னை என்னும் நகரம் இதுதான் வந்துட்டு கரெக்ட். சி வந்து ஏற்கத்தக்கதல்ல. அப்புறம் டி வந்து அவளது தந்தை. இது வந்து ஏற்கத்தக்கது சி வந்து ஏற்கத்தக்கது அன்றுன்னு வரணும். டி பார்த்திங்கன்னா அவள் தந்தைன்னு சொல்லணும். அதான் கரெக்ட். ஓகே, அடுத்தது கொஸ்டின் போகலாம். கீழ்கண்ட ஊர் பேர்களின் மறு பேர்களின் தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ 1 மயிலாப்பூர் வந்து மயிலம்னு சொல்கிறோம். மயிலாப்பூர் வந்து மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணம் கும்பை, கும்பகோணம் வந்து குடந்தைன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் திருச்சிரளவாய் கரெக்டு. உதகமண்டலம் உதகை கரெக்டு. அப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? தவறான இணை 1 2 தவறு. ஆப்ஷன் பி 1 2 தவறு. பிரித்தெழுத வாய் நீர். இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் சி வாயின் கூட்டல் நீர். அடுத்து 53 குறில் நெடில் வேறுபாடு அறிந்து தவறான இணையை கண்டறிதல். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ களம் காலம் கா கா. ஸோ குறில் நெடில் வந்திருக்கு. ஆப்ஷன் பி சுழல் சூழல் சூன்னு வந்திருக்குல்ல. அப்போ சியை பாருங்கள் அப்படியே மாறி இருக்குது. புகழ் திகழ்னு வந்திருக்கு. ஸோ இதனால் வந்துட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புகழ் திகழ். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? பிரித்தெழுதுக. கோயில் கோ கூட்டல் இல் அது கரெக்டு தான். முழு நிலவு முழுமை கூட்டல் நிலவு கரெக்டு தான். ஆப்ஷன் சி முன்றில் முன்று கூட்டல் இல் இல்லை, அதை அப்படி சொல்லக்கூடாது. முன் கூட்டல் இல் முன்றில் அப்படி வரும். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி தான். முன்று கூட்டல் இல்னு வந்துட்டு போட்டிருக்கேன். கீழ்கண்ட ஊர் பேர்களில் மறு பேர்களில் தவறான இணை இது? ஆப்ஷன் ஏ மன்னார்குடி மண்ணை அது கரெக்டு தான். சைதாப்பேட்டை சைதை கரெக்டு தான். புதுக்கோட்டை புதுவை இல்லை புதுச்சேரி தான் புதுவை வரும். புதுக்கோட்டை வந்து புதுகைன்னு வரும். அப்போ ஆப்ஷன் சி தவறான இணை ஆப்ஷன் சி. தருமபுரி தகடூர் தான் வரும். அடுத்த கொஸ்டின். ஜனப்பிரளயம் எனும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எதுனா ஆப்ஷன் சி மக்கள் வெள்ளம். அடுத்து மரபு பிழையில் தொடரை சுட்டுக. எதில் வந்து மரபு பிழை இருக்குது? இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள் சிங்கக்குரலை அது மரபு கரெக்டாக தான் இருக்குது. குருவி குஞ்சும் கரெக்டு தான். மாங்கன்றும் ஆப்ஷன் சி பாருங்கள் மாங்கன்றும் கரெக்டு தான். டி பார்த்தீங்கன்னா மான்குட்டி வரப்பில் ஓடுகிறது. அது மான்குட்டி இல்லை மான் கன்று தான் வரணும். அப்போ பிழையில் தொடர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி. நெருப்பு என்பதன் ஒரு பொருள் தரும் பல சொற்களை காண்க. நெருப்பு அப்படின்ற ஒரு பொருள் தருல பல சொற்கள் பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக பிறந்தது ஆப்ஷன் ஏ அனல் கனல்.
அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் கண்ணதாசன் பற்றிய கூற்றினை காண்க. இவரின் இயற்பெயர் முத்தையா. கரெக்டு. இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுவயலில் சாத்தப்பன் விசாலாட்சிக்கு மகனாக பிறந்தார். சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் தான் வந்துட்டு சாத்தப்பன் விசாலாட்சிக்கு மகனாக பிறந்தார். அப்போ 2வது தப்பு இருக்குது. இவர் 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். கரெக்டு. சேரமான் காதலி என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சேரமான் காதலி என்னும் புதினத்துக்காக தான் வந்துட்டு அவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அப்போது மேற்கண்டவர்கள் சரியானதுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3. அப்போ ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி. அடுத்து ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும்னு கேட்டிங்கன்னா அரைப்புள்ளி வரும். ஆப்ஷன் ஏ அரைப்புள்ளி. பேச்சு வழக்குக்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வர்றீங்க அப்படின்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றணும்னா இந்த ஆப்ஷனில் எது பொருந்துன்னா ஆப்ஷன் டி எங்கிருந்து வருகிறீர்கள், அதுதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். திருக்குறள் பற்றி கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அறத்துப்பால் காமத்துப்பால் ஆகிய இரண்டுமே புலவர் கூற்றாக உள்ளன. ஆப்ஷன் பி அறத்துப்பால் காமத்துப்பால் ஆகிய இரண்டுமே கதை மாந்தர் கூற்றாக உள்ளன. ஆப்ஷன் சி அறத்துப்பால் புலவர் கூற்றாகவும் காமத்துப்பால் கதை மாந்தர் கூற்றாகவும் உள்ளன. இதில் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அறத்துப்பால் வந்து புலவர் கூற்றாகவும் காமத்துப்பால் கதை மாந்தர் கூற்றாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின். தமிழ் செயல் களமகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் வந்து ஜி.இ. போப். ஆப்ஷன் சி கரெக்ட், ஜி.இ. போப். கீழ்கண்டவற்றில் வீரமாமுனிவரின் எந்த நூல் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுகிறது? எந்த நூல்னா ஆப்ஷன் ஏ தொன்னூல் விளக்கம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். இப்பாரதியின் வரிகளில் வந்துள்ள வலுவு அமைதினை காண்க. கத்தும் குயிலோசை, குயில் கத்துமா? குயில் கூவத்தான் செய்யும். அப்போ மரபு பிழை வந்திருக்கு. மரபு வலுவமைதி. ஆப்ஷன் டி கரெக்ட், மரபு வலுவமைதி. அடுத்த கொஸ்டின். யார் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒரு நல்லவரோட நட்பை கைவிடுறது பலரை பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு தீமையானன்னு சொல்கிறாரு. அடுத்த கொஸ்டின். தமிழ் மொழியின் இயற்பெயர். தமிழ் மொழியின் இயற்பெயர் ஆப்ஷன் சி விஜயரங்கம். அடுத்த கொஸ்டின். பொறுத்துக. தாமரையிலே நீர் போல, இதுக்கு என்ன வரும்? பற்றின்மை. மலைமுகம் காணா பயிர் போல, ஏக்கம். கண்ணினை காக்கும் இமை போல, பேணுதல். சிலை மேல் எழுத்து போல, நிலைத்து நிற்கும். ஆப்ஷன் சி கரெக்ட். 4 3 2 1. மரபு பிழைகளை நீக்கிய தொடரை காண்க. இதில் வந்துட்டு ஆப்ஷன் டியை பாருங்கள், அதான் கரெக்டு. சுந்தரி பாய் பின்ன கற்றுக்கொண்டாள். சுந்தரி பாயை வந்து பின்ன தான் முடியும், அதுதான் கரெக்டும் கூட. பிழை நீக்கிய தொடர் அதுதான். அப்போ பிழை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். தென்னை இலையில் தென்னை ஓலை. ஆப்ஷன் ஏ பாருங்கள், தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள், அது தென்னை இலையில் தென்னை ஓலை. ஆப்ஷன் பி பனந்தோட்டத்தில் ஆந்தை அலறுவதை கேள். பனந்தோட்டம் இல்லை, பனந்தோப்பில். ஆப்ஷன் சி நேற்று தென்றல் காற்று அடித்தது. காற்று அடித்தது, காற்று வீசியதுன்னு சொன்னால் தான் அது வந்து கரெக்டு. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஆப்ஷன் பி தவறு. 3 சொற்களை பிரித்து காட்டும்போது 3 சொற்களுக்கு பின்னாலும் காற்புள்ளி இடல் வேண்டும். இல்லை, 3 சொற்களை வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா 2 சொற்களுக்கு தான் கால்புள்ளி இடுவோம். 3ஆவது சொற்களை வந்துட்டு கால்புள்ளி இட மாட்டோம். அதுக்கு அடுத்து வர்ற சொல்லோடு அப்படியே கண்டினியூட்டியாக எழுதிடுவோம். மா பலா வாழை ஆகிய. மா பலாக்கு கம்மா போடுவோம், வாழைக்கு போட மாட்டோம், ஆகிய அப்படி தொடர்ந்து எழுதிடுவோம். அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் பியில் 3 சொற்களை பிரித்து காட்டும்போது 3 சொற்களுக்கு பின்னாலும் கால்புள்ளி இடல் வேண்டும். அப்போ அதான் தவறு. ஆப்ஷன் பி அதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 6 இச்சொல்லுக்கு இருபொருள் தருக. அது பார்த்தாலே தெரியும். ஆப்ஷன் பி நதி எண். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மரப்பினும் மொத்த குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக்கெடும் இக்குறள் உணர்த்தும் பொருள் யாது?
இதுக்கான கரெக்டான பொருள் ஆப்ஷன் சி. ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்க. யானைக்குட்டி, எலிக்குஞ்சு, அணில் பிள்ளை, சிங்கக்குட்டி. இதில் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, அணில் பிள்ளை. அப்போ தவறானது யானைக்குட்டி வராது, யானை கன்று வரும். எலிக்குஞ்சு வராது, எலிக்குட்டி வரும். சிங்கக்குட்டி வராது, சிங்கக்குருளைன்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னன்னா ஆப்ஷன் சி, பரிசோதனை. அடுத்த கொஸ்டின். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் ஆப்ஷன் சி, பாரதிதாசன். பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆப்ஷன் டி, ஆனால். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓடு என்பதன் வினையெச்ச சொல்லை கண்டறிக. ஓடு என்பதன் வினையெச்ச சொல்லை கண்டறிக. வினையெச்ச சொல்னா இது ஓடு அப்படின்றதுக்கு ஓடின்னு வரும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின். மயங்கொழிப்பிழை இல்லாதவற்றை காண்க. மயங்கொழிப்பிழை இல்லாத பார்க்கணும். ஆப்ஷன் ஏ, கணம், நேரம். அதில் கணத்தில் 3 சுழி வந்தால் தான் நேரம்னு வரும். கான், பார்க்குறது. அதுலேயும் கானில் இன்னும் 2 சுழி இல்லை, 3 சுழி. அதே மாதிரி ஊன்லேயும் இந்த ஊன்னா இறைச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஊன்லேயும் 2 சுழி இல்லை, 3 சுழி வந்தால் தான் உணவு வரும். அப்போ மயங்கொழிப்பில் இல்லாத தொடர் அன்னம், மேல்வாய். அதுதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின். ஆப்ஷன் டி 79 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின். இயலாதை பற்றிய கூற்றுகளை சரியானவற்றை தேர்ந்தெடு. சமண சமயத்துக்கே உரிய கொல்லாமை முதலியான உயரிய அறக்கருத்துக்களை இயலாதி வலியுறுத்துகிறது. அடுத்து. இந்நூல் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 97 வெண்பாக்களை கொண்டது. அது தவறு. 81 வெண்பாக்களை கொண்டது இயலாதி. 3வது பாருங்கள். இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். கரெக்டு. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. கரெக்டு. அப்போ இதில் எது சரியானா 1, 3, 4 சரி. ஆப்ஷன் டி கரெக்ட். 81. ஸ்நாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா சிற்றுணா. ஆப்ஷன் பி, சிற்றுணா. அடுத்த கொஸ்டின். மேவும் மென்மை மூக்கு உரம்பெறும் வன்மை. இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, மார்பு. அதான் கரெக்டு. சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிக. சோ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, மதில். அடுத்து. கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? தமிழ் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படின்னு சொன்னது சூரிய நாராயண சாஸ்திரின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதில் என்ன தவறு இருக்குன்னா இந்த கூற்றை சொன்னது சூரிய நாராயண சாஸ்திரி கிடையாது, தேவநேய பாவனர். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள். வீரநிலை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உலகம் உயிர்மொழி. இது துரைமாணிக்கம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். ஆப்ஷன் சி. தமிழ் மொழியானது திராவிட மொழியான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது. அது பிராகியு முதலியான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறதுன்னு கால்டுவெல் சொல்லியிருக்காரு. சங்க இலக்கியங்களில் உள்ள மொத்த அடி 26,380. அது கரெக்டு. அடுத்து. கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பேர் என்ன? கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பேர் ஆப்ஷன் சி, கொடுத்தோர். கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல்நிலையை தீர்ப்பன? இதுக்கு ஆன்சர்னா ஆப்ஷன் பி, வேர். அடுத்த கொஸ்டின். புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, உவேசா. அடுத்து. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில் அப்படின்றதுக்கு கரெக்டான பல சொற்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, கார், கொண்டல், மேகம். 3மே முகிலை தான் குறிக்கும்.
கீழ்கண்டவற்றில் தவறான இணை ஓரெழுத்து ஒரு மொழியில் மே அன்பு கரெக்டு தான், நாவு கரெக்டு, கை ஒழுக்கம் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி நோ நோய் இதுதான் வந்துட்டு தவறு. நோ அப்படின்னா நோவுன்னு வரும். இதிலே வந்துட்டு ஒத்த கொம்பு போட்டால் தான் நோயின்றது கரெக்டாக வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றுள் தூய தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருமணம். இப்போ கிராமம் அப்படின்ற சொல்லுக்கு வந்துட்டு தூய தமிழ் சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா சிற்றூர். வித்துவானுக்கு வித்துவான் என்ன சொல்லுவாங்க, புலவர்னு சொல்லுவாங்க. பிரதி வந்துட்டு அதை தூய தமிழ் சொல் படி. அடுத்த கொஸ்டின், திருநின்ற ஊர் என்னும் ஊர் பேரின் மருவு. ஆப்ஷன் டி திண்ணனூர், அதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், செயற்பாட்டு வினைத்தொடரில் சொற்கள் எவ்வரிசையில் அமைந்திருக்கும். செயற்பாட்டு வினைத்தொடரில் சொற்கள் எவ்வரிசையில் அமைந்திருக்கும். ஆப்ஷன் பி செயல்படு பொருள், எழுவாய், பயனலை, இந்த வரிசையில்தான் அமைந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், சேர்த்தெழுதுக. ஆத்தி கூட்டல் சூடி. ஆத்தி கூட்டல் சூடி இதை எப்படி சேர்த்துடலாம்னா ஆப்ஷன் ஆத்திச்சூடின்னு எழுதலாம். ஆப்ஷன் பி கரெக்ட், ஆத்திச்சூடி. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது ஒரு பொருட்பன்மொழி அல்லாதது. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு பொருட்பன்மொழி அல்லாதது. நடுமையம் ஒரு பொருட்பன்மொழி தான். மிமிசை ஞாயிறும் ஒரு பொருட்பன்மொழி தான். உயர்ந்தோங்கி அதுவும் ஒரு பொருள் பன்மொழி தான். ஆனால் குன்றின் மேல் ஒரு பொருட்பன்மொழி வராது. அப்போ அல்லாது தான் கேட்குறாங்க. 94க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலின் ஆசிரியர் யார். நீங்களும் கவி பாடலாம் என்ற நூலின் ஆசிரியர் கி.வா. ஜெகநாதன். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து, பேசு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பேசு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பேசுதல். ஆப்ஷன் சி கரெக்ட், பேசுதல். கீழ்கண்டவற்றுள் வேர்ச்சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றுள் வேர்ச்சொல்லுக்குரிய வினை அச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. வா வந்து, கான் கண்ட, கொல் கொண்டு, நில் நின்று. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதில் தான் வினைச்சம் இடம்பெறல. அப்போ இது என்ன எச்சமாக இருக்குன்னா பெயரெச்சமாக இருக்கிறது. ஸோ இதில் கொஸ்டின் கேட்டிருக்கிறது வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆப்ஷன் பி கரெக்ட், கான் கண்ட. பொருந்தாத வினை மரபினை எழுதுக. சுவர் கட்டினான், அப்படியா, சுவர் எழுப்பினான், அதான் கரெக்டு. ஸோ பொருந்தாது இந்த இதில் ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் தான் பொருந்தாமல் இருக்குது, அதுதான் ஆன்சர். அம்பு ஏ தான் கரெக்டு தான். பால் பறினான் கரெக்டு தான். ஆடை நெய் தான் கரெக்டு தான். அடுத்து 99, அருகில் என்பதன் எதிர்ச்சொல் தருக. இது புக்கில் இருக்குது. அருகில் என்பதன் எதிர்ச்சொல் தருக. அது அருகாமை. ஆப்ஷன் ஏ கரெக்ட், அருகாமை. எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. அவள். அவள்னா அர்த்தம் என்ன, பள்ளம். அப்போ இதில் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ எதிர்ச்சொல், பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் மேடு. ஆப்ஷன் பி மேடு கரெக்ட். அவ்வளோதான், தமிழுக்கான ஆன்சருக்கு கொடுத்தாச்சு. காணொலி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.